எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரு சில சிஸ்டர் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் இல்லைங்களா, கம்பெனிக்கு போகிறது இதெல்லாம் போடுற வீடியோ பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் வந்து கம்பெனி காமிச்சிங்க அப்படின்னா எப்படி சிஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து வருமானம் இருக்குதுன்னு சொல்லி தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ணி பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்குமே. அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம், சரிங்களா? இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பெரிய ஒரு வருமானம் வர கம்பெனியெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன கம்பெனி தான். என்னோடய தேவையை நான் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இவங்களை, அதாவது வாயிலா ஜீவன்கள் இவங்களை பார்க்குறக்காக நம்ம இவனுங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நம்ம கடையில் போய் நமக்கானதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமா எங்கேயாவது சொல்லுங்கள்? ஒரு பால் வாங்கணுன்னா கூட 10 ரூபா இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும், சரிங்களா? அப்போ இவனுங்களுக்கு பார்க்கணும். யூடியூப் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்துங்க. ஏன்னா அடுத்தடுத்து அப்படியே மாறிக்கிட்டே வரும். அப்படிங்கிறப்ப நமக்கானது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இத்தனை பேர்த்த நம்ம சேர்த்து வச்சிட்டோம். இவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாகணும், மெடிக்கல் பார்த்தாகணும், சரிங்களா? அது போக அதாவது சேனல் பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிபட்டுருக்குது அப்படின்னெல்லாம் போஸ்ட்டு போடும்போது டக்கு டக்குன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள் சிஸ்டர், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி எப்படி இருந்துச்சுன்னு கூட பார்க்க மாட்டாங்கங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லலை, சில பேர்த்த அந்த டைமில் வர்றவங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியும். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியாதுங்க. இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் பேர் மட்டும்தான், அந்த ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோ பார்க்குறேன், அந்த கொஞ்சம் பேர் மட்டும்தான், ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மட்டும்தான் இப்போ வரைக்குமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கான செலவெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் நினச்சி பாருங்களேன். 1-2 வச்சுருந்தா பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால தான் இப்போ என்னால் இவ்வளோ தான் முடியுது. எனக்கு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு காமிக்கிறப்ப என்னென்னா, ஒரு சில ஃபோன் கால்ஸ் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சுக்குது, சரி இந்த அக்கா 2யுமே பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இந்த குட்டிகள் இங்கே இருக்குது அடிப்பட்டு, அதாவது கருத்தடைக்கு நம்ம நிச்சயமாக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறதில்ல. கருத்தடைக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்கள் ஏரியாவுக்குள்ளே பெண்ணாய் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். உங்கள் சைடு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். எல்லாருமே சேர்ந்தாதாங்க ஒன்று நல்லது செய்ய முடியும், சொல்லுங்கள். அதனால தான் நம்ம காமிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. என்னால் அக்கறை இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வந்து கம்பெனி போக இந்த தொக்கு மசாலாலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இல்லை லேபிளில் அதுக்கு வரல. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே செஞ்சதுங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். நம்ம இந்த இன்னர் வேர்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கே மட்டும் நான் கொடுத்துட்ருந்தேன். இன்னும் நம்ம சேனலுக்கு கொண்டு வரல. நீங்கள் பாருங்கள், இது வந்து பாவக்காய் தொக்கு, இது இந்த டைம் போட்டது, சரிங்களா? காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது வந்து ரெடி ஆகிருக்கு. கேட்டவங்களுக்கு மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட இப்படி கூட வாங்கி நம்ம குட்டிகளுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. ஏன்னா இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது, பாவம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு 100 ரூபா கூட அனுப்புவாங்க நமக்கு. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப நான் இதை இனிமேல் சேனலுக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறேன். நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் என்ன அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேங்க. அப்படி கூட சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாக்கா கம்பெனி இவனுங்க இதெல்லாம் எப்படிக்கா மேனேஜ் பண்ணுவீங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து எங்கள் பெரியம்மா வந்து பண்ணி கொடுக்குறதுங்க. நான் வந்து பொருள் வாங்கி எப்படி மெஷர்மெண்ட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துடுவேன். அவங்க தயார் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? நம்ம இங்கே பேக்கிங்லாம் அவங்களுக்கு வராதுங்க. இங்கே கொண்டு வந்து நம்ம கரெக்டாக பேக் பண்ணி அனுப்புறது நம்மளுடைய வேலை. நான் தெளிவான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து கொடுக்குறேங்க, சரிங்களா? அப்படி சப்போர்ட்டு கூட நீங்கள் பண்ணலாங்க.